எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுங்க. ஒரு விவசாய நிலம் தான் பார்க்க வந்துருக்குறோம். டோட்டல் ஏரியாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 15 ஏக்கருங்க. ஒரு 15 ஏக்கர்ஸ் லேண்டு தான் பார்க்க வந்துருக்குறோம். இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. ஒரு சதுரமாக இருக்குதுங்க, அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயே இருக்குது. ப்ராப்பர்ட்டியோட பவுண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்னை மரத்துலேருந்து அப்படியே அந்த மரம் வருது இல்லைங்களா, அந்த லைன்லாம் வருங்க. அதுலேருந்து இந்த சைடில் அந்த பேக் சைடில் மரம் இல்லை, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குதுங்க. ஸோ ஒரு 15 ஏக்கர். அதுலேருந்து இந்த ரைட் சைடில் கார்னரில் ஒரு மரம் இல்லை, இது வரைக்கும் வருதுங்க. ஒரு 2 கிணறு இருக்குதுங்க. சர்வீஸோட 2 கிணறு இருக்குது. பக்கத்தில் வேறு ஒருத்தர் லேண்ட் போட்டிருக்காரு வேலி. இந்த லேண்டு இந்த வேலிக்கு இந்தாண்டு இந்த கம்பத்தில் இந்த கல் இருக்குல்லையா, இதுக்கு இந்தாண்டு தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ரோடு பார்த்திங்கன்னா தற்சமயத்துக்கு மண் ரோடு தாங்க, மடிச்சிருக்காங்க. ரோடோட ஃபீட் பார்த்திங்கன்னா ஒரு 12 to 15 ஃபீட் தாங்க இருக்கும். ரோடு மண் ரோடு தாங்க. இந்த நிலத்தோடு வந்து ரோடு முடியுது. ப்ராப்பர்ட்டி வந்து தற்சமயம் வேறு ஒருத்தர் பயிர் வச்சுருக்காருங்க. ஓனர் பார்த்தீங்கன்னா அது வேறு ஒருத்தர் குத்தகை விட்டுருக்காங்க. அவர் பயிர் வச்சுருக்காரு. நான் இந்த நேராக தெரியுது தென்னை மரம், அந்த கிணறுக்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேங்க. அந்த கிணத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 தென்னை மரம் இருக்குது உங்களுக்கு. பவுண்ட்ரி நான் இங்கேருந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த சைடில் உங்களுக்கு காட்டும்போது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வகைகள் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மரத்தில் வரைக்கும் தாங்க உங்களுக்கு பவுண்ட்ரி. அப்படியே இந்த மரம் இருக்கிற ஷேப்பில் தான் வரும். இந்த பயிரெலாம் நம்மளுக்கு தான் வரும். அதே மாதிரி இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இப்போ தெரியுதுங்களா, இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 இபி போஸ்ட் தெரியும், சிங்கிள் போஸ்ட் தெரியும். அது பாருங்கள், ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட்டில் ஒன்று. அது வரைக்குமே இந்த லேண்ட் இருக்குதுங்க. லேண்டோட பவுண்ட்ரிலாம் அது வரைக்கும் போகுது. அப்படியே ரைட் சைடில் இந்த மரத்தோடு வந்து நிற்குங்க. இந்த மரத்துக்கிட்ட ஒரு வெல் இருக்குதுங்க. ஸோ 2 கிணறு இருக்குது உங்களுக்கு. இது வேறு ஒருத்தர் நிலங்க. இப்போ நம்ம பார்க்க வந்த நிலம் இதுதான். உங்களுக்கு அந்த வெல்லு கிட்ட க்ளோஸாக போய்ட்டு நான் காமிக்கிறேன், ஷோ பண்ணுறேன். தண்ணி வசதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் டேஸில் ஓகேங்க. கொஞ்சம் சம்மர் செஷன் வந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வந்து ஃபுல்லாக 15 ஏக்கருக்கு பயிர் வைக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 10 ஏக்கர்கிட்ட வைக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. மீதி ஒரு 5 ஏக்கருக்கு நீங்கள் வந்து மானாவாரி பயிரிடுற மாதிரி இருக்கும். மேபி வாங்கிட்டு நம்ம ஏதாவது போர் கீர் ட்ரை பண்ணி பார்த்தா மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குதுங்க. இல்லை நாங்கள் ஒரு 8 ஏக்கர் எங்களுக்கு பயிர் பண்ணால் போதும், ஒரு 7 ஏக்கர் நாங்கள் வந்து தோப்பு மாதிரி போட்டுறோன்னா மர வகையை போட்டுட்டு நம்ம ட்ரிப் இரிகேஷன் மாதிரி போட்டுடலாங்க. அதாவது சொட்டு நீர் பாசனம் மாதிரி நம்ம இதில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சொட்டு நீர் பாசனம் போடும்போது உங்களுக்கு வந்து அவுட்டர் சைடில் வந்து உங்களுக்கு அழகாக தோப்பு மாதிரி கொடுத்துட்டு உள்ளே வந்து நீங்கள் பயிர் வைக்கிறதுக்கு வசதியாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டு விழுப்புரம் ரோட்டில் இருக்குதுங்க. திருவண்ணாமலைலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் உள்ள போகிற மாதிரி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்றாங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள்கிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒரு டீசன்ட் மார்க்கெட் ரேட்டில் நாங்கள் சேல் பண்ணி கொடுப்போம். அதுக்கும் எங்களை அப்ரோச் பண்ணால் மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த கிணறு எனக்கு இந்த அளவு தாங்க ஷோ பண்ண முடியுது, கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது. ஸோ ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.